புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளையை தடுக்க முயன்ற சமூக ஆர்வலர் ஜகபர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் துளையானூரில் கனிமவள அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கனிமவள கொள்கையை தடுக்க முயன்ற ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அங்கு அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் கலாதாரா. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துளையானூரில் ஜகபர் அலி என்ற சமூக ஆர்வலர் ஒருவர் சில மர்ம நபர்களால போராட்டனால ஏற்றி கொலை செய்யப்பட்டார். அதற்கு காரணம் கனிமவள கொலையில அவர் சமூக ஆர்வலராக இருந்து ஈடுபட்டு பல்வேறு குற்றச்சாட்டு தங்களது இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் கோரியிருந்தாரு. இந்த நிலையில நேற்றைய தினம் அவரது கடந்த சில தினங்கள் 2 தினங்களுக்கு முன்பு அவரது குடும்பத்தார்கள் தனது கணவர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். காவல் நிலையத்திடம் புகார் அளித்திருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே போலீசார்கள் நேற்றைய தினம் 4 பேரை முந்தானல் மாலை 4 நபர்களை கைது செய்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் அதன் எதிரொலியாக சட்டவிரோத கனிம கொள்ளையில எதிராக போராடிய ஜகபர் அலி குவாரிக்கு உரிமையாளர்களான எதிரொலியாக அந்த குவாரியோட எதிரொலியாக கொலையின் எதிரொலியாக துளையானூரில் ராசு ராமையா அவர்களுக்கு சொந்தமான 6 குவாரிகளில் திருச்சி, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் உதவியோட கற்கள் வெட்டி எடுத்த பகுதிகளை அளவீடு செய்து பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியில தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்தால இந்த பகுதியில தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில இன்னைக்கு அதிகாரிகள் பார்வையிடுறதுனால கொஞ்சம் இந்த கனிமவள கொலைகளை இனி வருங்காலங்களில் தடுக்கப்படுமாங்கிறது சமூக தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. கனகரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.